கண்மணி, குழந்தைக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, சாதாரண ஜுரம் தான் டாக்டர் சொல்லிட்டாரு. ஒன்றும் இல்லை, சாதாரண ஃபீவர் தான். மெடிசன் எழுதி கொடுத்துருக்கேன், சரியாயிடும். ஓகே. ஓகே, நான் வரேன். உள்ள வாங்க. யார் வீடு இது? இங்க எதுக்கு போயிருக்காரு? லீலா, நீ போய் இந்த மாத்திரை வாங்கிட்டு வா. சரிக்கா. வர்ஷா குட்டிக்கு உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அங்கிள். குட். கண்மணி, குழந்தைக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? நானா கொடுக்க மாட்டேங்கிறேன். அவ தான் எதுவும் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காளே. என்ன கண்மணி இது? குழந்தைங்கன்னா அப்படிதான் அடம் பிடிப்பாங்க, அதுக்காக அப்படியே விட்டுறதா? வர்ஷா குட்டி, உனக்கு உடம்பு சரியாயிடுமா வேண்டாமா? சரியாகணும் அங்கிள். அப்படின்னா நீ ஒழுங்கா சாப்பிட்டா தான் உனக்கு உடம்பு சரியாகும். ஓகே, சாப்பிடுறியா? சரிங்க அங்கிள். வெரி குட். ஹலோ சார், நான் மனோஜ் பேசுகிறேன். மீட்டிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். நீங்கள் எப்போ வருவீங்க? ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துடுவேன். இல்லை சார், எல்லாரும் நான் வந்து பாத்துக்கிறேன். ஓகே சார். ஓகே. இந்தா. ஐயோ, எனக்கு பணம்லாம் வச்சுக்க, தேவையில்லை. தேவைப்படும். இல்ல, என்கிட்ட இருக்கு, வேண்டாம். தேவைப்படும்னு சொல்றேன்ல. எனக்கு ஆபீஸ்ல அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வர்ஷா குட்டி, நான் ஈவினிங் வந்து பாக்குறேன். ஓகே, பாய். பாய் வரேன். அங்கிள். ம். வர்ஷா, பத்தியா அங்கிள் சாப்பிடணும்னு சொன்னார்ல, எழுந்து இந்த பாலை குடி, எழுந்து. சமத்து. போப்பா, சீக்கிரம் ஆட்டோ. சரி மேடம். என்னங்க, தூக்கம் வரலையா? என்னங்க ஆச்சு? ஏன் உங்க கண்ணு கலங்கி இருக்கு? சாந்தி ஞாபகம் வந்துடுச்சா? என்னங்க, நீங்க தைரியமா இருந்தா தானே நாங்களும் தைரியமா இருப்போம். நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்னங்க பண்ணுவேன்? என்னன்னே தெரியல லட்சுமி. மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. அதை நினைக்கும் போது மனசெல்லாம் ஒரே பாரமா இருக்கு. என்னங்க, மனசுல தேவையில்லாத கற்பனையெல்லாம் நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க, எதுவும் ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. இல்ல லட்சுமி, எனக்கு என்னென்னமோ நினைக்க தோணுது. ஐயோ, என்னங்க நீங்க? இருங்க, தண்ணி குடுக்குறேன், கொஞ்சம் குடிச்சிட்டு படுங்க. தண்ணி காலி அடிச்சு கொண்டு வரேன். என்ன லட்சுமி, இன்னும் நீ தூங்கலையா? இல்ல மாமா, அவர் திடீர்னு எந்திரிச்சு என்னென்னமோ பேசுறாரு மாமா. எனக்கு பயமா இருக்கு. என்ன சொல்றான்? ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரே. சரி, நீ போ. என்ன கணேசா, என்ன இந்நேரத்தில் முடிச்சிட்டு இருக்க? என்ன கணேசா, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னடா, என்னாச்சு? ஒண்ணுல என்ன? ஒண்ணு இல்லையா? பாதி ராத்திரில கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருக்க, ஒண்ணு இல்லைங்கிற. சொல்றா. ஏமா, அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்ல. என்னாச்சுமா அவனுக்கு? தெரியல மாமா, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. என்னென்னமோ தோணுதுன்னு சொல்றாரு. என்னடா சொல்றா, என்ன தோணுது? அண்ணே, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. எதுக்குடா பயப்படுற? எனக்கு ஏற்கனவே 2 தடவை அட்டாக் வந்திருக்கு. டாக்டரும் எச்சரிக்கை பண்ணியிருக்காரு இல்லையா? திரும்பவும் இன்னொரு தடவை வந்துருச்சுன்னா நான் கண்டிப்பா பிழைக்கவே மாட்டேன். ஐயோ, என் பொண்டாட்டி பிள்ளைங்க அனாதாயிடுமோன்னு இப்பவே எனக்கு பயமா இருக்குண்ணே. முட்டாள்தனமா பேசுறா, உனக்கு எதுவும் ஆகாது. இல்ல, நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை என்ன இது? டாக்டர் சொன்னதை நானும் கேட்டேன். டேய், டாக்டருங்க அப்படித்தான் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உனக்கு எதுவும் வராது, எந்த பிரச்சனையும் வராது, நான் இருக்கேன். இல்லைண்ண, நீங்க என்னதான் என்ன சமாதானப்படுத்தினாலும் என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிறதுக்குள்ள
என் 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு என் கடமையை முடிச்சிட்டேன்னு நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய் உனக்கு ஒண்ணுன்னா நாங்க விட்டுருவோமா? இத பாரு, மனுஷனுக்கு தன்னம்பிக்கையும் மனதைரியம் தான் வேணும். சாக போற நாள் தெரிஞ்சா வாழற நாள் நரகமாயிடும். உயிரோடு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா வாழற வழியை பாரு. தன்னம்பிக்கையோட வாழண்டா. தன்னம்பிக்கை இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசவே மாட்டேன். எதை பத்தி யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. உன் நல்ல மனசுக்கு எதுவும் நடக்காது, நல்லதுதான் நடக்கும். கவலைப்படாம படுத்து தூங்கு. நீ உனக்கு தண்ணி கொடுமா. இந்தாங்க. என்னங்க, மாமா தான் சொல்றாருல்ல, எதுவும் ஆகாதுங்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. படுத்துக்கோங்க. അതുകൊണ്ടുதான் பேசுற சக்தியை இழந்திருக்கு. அப்ப எப்பவுமே பேசாதா? இல்ல, அப்படி சொல்றதுக்கு இல்ல. ஞான் தன்ன மருந்த சரிக்கு கொடுத்தா ஒரு பட்சே போய பேச்சு திருச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது சரீரம் சம்பந்தப்பட்டதல்ல, മനസ്സ് സംബന്ധപ്പെട്ടതാ. எப்ப சரியாகும்னு പറയാൻ പറ്റില്ല. ചിലപ്പോ 10 നാളിൽ ആകും, 10 മാസം ആകും, ചിലപ്പോ 10 വർഷം കൂടി ആകും. ഇവ പേസിനതാനേ ആരാണ്, എവിടുന്നാണ്, എന്ത് ഇടത്തിൽ നിന്ന് വന്നെന്ന് കണ്ടുപിടിക്ക മുടിയോ? അങ്ങനെയോ? சரி. പേച്ച് മാത്രമല്ല നഷ്ടപ്പെട്ടത്, പഴയ വിഷയങ്ങൾ എല്ലാറ്റിനെയും മറന്നിട്ടുണ്ട്. വൈദ്യരെന്താ ഈ പറയുന്നത്? ഇവളാരാണെന്ന് ഇവക്ക് തന്നെ അറിയില്ലേ? അങ്ങനെ നടക്കാൻ വായ്പില്ല. പേച്ച് പോയെങ്കിലും സൈകയെങ്കിലും കാട്ടിക്കൂടെ? ഇപ്പത്തെ നിലമേല് എന്നാல ഒന്നും சொல்ல முடியல. ഈശ്വര, എന്തെങ്കിലും ഒരു വഴി കാണിച്ചു തരണേ. അവിടത്തേക്ക് എന്ത് നേർച്ച വേണേലും ഞാൻ തന്നോളാം. നിങ്ങൾ വരുത്തപ്പെടണ്ട, എല്ലാരെയും ഈശ്വരൻ കാക്കും. ഈ എണ്ണ ദിവസവും തലയിൽ തേക്കണം. പിന്നെ ഈ പൊടി സാപ്പിടുறதுக்கு കാലത്തൊന്ന്, മതിയം ഒന്ന്, രാത്രി ഒന്ന് പാലിൽ കലക്കി കൊടുക്കണം. അപ്പോ ഞാൻ വരാം. ആയിക്കോട്ടെ.
என்ன விஸ்வநாதா, என்னை நீ இங்க எதிர்பார்க்கல? அதுதான் இந்த மாணிக்கம். யாருமே எதிர்பார்க்காதப்போ இப்படி வந்து ஷாக் கொடுப்பான். மாணிக்கம், நீ நடந்தது என்னன்னு தெரியாம என்ன பழி வாங்கிக்கிட்டு இருக்க. சொல்றத கேளு. மேல மேல நீ தப்பு பண்ணாத. நான் தப்பு பண்ணல விஸ்வநாதா. நீ பண்ண தப்புக்கு நான் வட்டியோட உனக்கு திருப்பி கொடுத்துட்டு இருக்கேன். அதனுடைய தொடக்கம்தான் நீ இப்ப ஜெயில இருக்கிறது. மாணிக்கம், உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. அப்பதான் எது உண்மைன்னு உனக்கு புரியும். நீ சொல்றத கேட்கறதுக்கு நான் இங்கே வரல. நான் சொல்ல போறத நீ கேளு. விஸ்வநாதா, நான் நினைச்சது எல்லாமே இப்பதான் ஒவ்வொன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இனிமே யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்றவே முடியாது. உனக்கு தண்டனை கிடைக்க போறது உறுதி. நீதான் குற்றவாளிங்கிறதுக்கு போலீஸ் கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. என்னை பத்தி நீ போலீஸ் கிட்ட சொன்னதால இப்ப என்ன போலீஸ் தேடுது. ஆனா ஒண்ணு, என்ன போலீஸால பிடிக்கவே முடியாது. அப்படியே என்ன பிடிச்சி விசாரிச்சாலும் அவங்க கிட்ட நான் தான் குற்றவாளின்னு நானே ஒத்துக்கிட்டாதான் உண்டு. அவங்களால எந்த ஆதாரத்தையும் காட்டி என்ன குற்றவாளி நிரூபிக்க முடியாது. மாணிக்கம், உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்தே ஆகும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை விஸ்வநாதா. ஆனா அதுக்குள்ள உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தரையா அனுப்பிக்கிட்டே இருப்பேன். மாணிக்கம், வேண்டாயா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத. அவங்கள விட்டுடுயா. உன்னோட கண்ணீர்ல தான் விஸ்வநாதா என்னுடைய சந்தோஷமே இருக்கு. என் சந்தோஷத்தை நான் யாருக்காக விட்டு தரவே மாட்டேன். மாணிக்கம், மாணிக்கம், மாணிக்கம். விஸ்வநாதா, விஸ்வநாதா, என்னாச்சு சார்? ஏன் கண்கள்கிற? சார் சொல்லுங்க சார், என்னாச்சு? அண்ணே, அந்த மாணிக்கம் நம்ம குடும்பத்தை அழிக்காம விடமாட்டான்னு. என்னப்பா சொல்ற? அவன் அழிச்சிருவான். இப்பதான் வந்து என்ன மிரட்டிட்டு போறான். இப்பதான் வந்துட்டு போறான். ஆமாண்ணே. விஸ்வநாதா, நீ தைரியமா இரு. ஆதி, அந்த மாணிக்கம் இங்கதான் எங்கேயாவது இருக்கு. அவன் நம்ம கையில தப்பவே கூடாது. நீ தைரியமா இரு. நான் அப்புறம் வந்து பாக்குறேன். ஆதி, கிளம்பு. கடவுளே. சார் மாணிக்கம் சார். இப்படி ஓகே. சார் நம்பர் நோட் பண்ண. இனிமே இவங்கிட்ட தப்பவே முடியாது. இந்த நம்பர் நோட் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் இவன் வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடி. ஓகே சார், கண்டுபிடிச்சலாம் சார். சார் நான் என்னன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன். வரேன் சார். இதுதான் நல்ல சந்தர்ப்பம். டிரைவர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீரா, சொல்லுங்க மேடம். ஒன்றும் இல்லை, நான் கேட்கறதுக்கு மட்டும் மறைக்காம பதில் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். எனக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தா கண்டிப்பா சொல்றேன். வீரா, அது வந்து மேடம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கேளுங்க மேடம். இன்னைக்கு காலையில உங்க சார் ஒரு வீட்டுக்கு போனாருல்ல? ஆமா மேடம். அந்த வீட்டை பத்தி எனக்கு தெரியணும். ஆஹா, விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அசோக் சார், உங்க வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறப்போகுது. வீரா, என்னாச்சு? தப்பா சொன்னா எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம சொத்துல மண்ணு விழுந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வருமானம் தான் பாதிக்கும்.
நடந்ததை சொன்னா இவங்க நமக்கு எதுவும் சன்மானம் தரப்போறதில்ல. அப்புறம் எதுக்கு நமக்கு வம்பு? வீரா, உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. சொல்லுங்க வீரா, சார் எவ்வளவு நாளா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்காரு? இதோ பாரு, நீ தான் சொன்னேன்னு நான் அவர்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டேன். எதா இருந்தாலும் சொல்லு. மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை மேடம். அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணோட அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரவில்ல அந்த பொண்ணோட அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் மேடம். அதனால மனிதாபிமான முறையில அந்த வீட்டுக்கு அடிக்கடி போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாரு. அவ்வளவுதான் மேடம், வேற ஒண்ணும் இல்லை மேடம். அந்த வீட்ல வேற யார் யார் இருக்காங்க? அவரோட 2 பொண்ணுங்க இருக்காங்க மேடம். அப்புறம் ஒரு குழந்தை இருக்கு. அவங்க அப்பா சம்பாதிச்சு தான் அந்த குடும்பத்தையே காப்பாத்திட்டு வந்தாரு. இப்ப அவரு இல்லாம அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது மேடம். சாரு மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அந்த குடும்பம் சின்ன படமா இருக்கும் மேடம். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற தெய்வம் மேடம் சாரு. அவரோட உதவுற மனசு வேற யாருக்கும் வராது மேடம். சரி மேடம், இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க மேடம்? ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே மேடம். அசோக் சார், உங்க மேல உங்க ஒய்ஃபுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. இனிமே உங்களால எனக்கு நிறைய பணம் கிடைக்க போகுது. இன்னும் 2 வருஷத்துல இதே மாதிரி கார்ல நான் வருவேன் முதலாளியா. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமேன். வணக்கம் சார். உட்காருப்பா. தேங்க்யூ சார். சொல்லுப்பா, என்ன விஷயம்? சார், ஒரு வேலை விஷயமா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வேலை இல்லாமல் யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க. என்ன வேலையா வந்தியோ அந்த விஷயத்த சொல்லு. சார், இதில் ஒரு வண்டியோட நம்பர் இருக்கு. இந்த வண்டியோட ஓனர் அட்ரஸ் வேணும். இது யாரோட வண்டி நம்பர்? இந்த வண்டி நம்பரோட அட்ரஸ் உனக்கு எதுக்கு? சார், ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேட்குறேன். ப்ளீஸ் சார், முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. நீ வந்து கேட்ட உடனெல்லாம் கொடுக்க முடியாதியா? எங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. சார் ப்ளீஸ் சார், நீங்கள் இந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு நிரபராதிய தண்டனையிலேருந்து காப்பாற்ற முடியும் சார். ஓஹோ, அப்படியா? சரி சரி, நீ நம்பரை கொடுத்துட்டு கிளம்பு. தேடி வைக்கிறேன், நீ 1 வாரம் கழிச்சு வா. என்னை பற்றி சரியாக தெரியாமல் என்கிட்ட சீன் போடுறியாடா, வைக்கலாம்டா உனக்கு ஆப்பு. சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு ஃபோன் வந்துட்டுருக்கு. வைப்ரேஷன் வச்சதுனால சவுண்டு வரல. ஹலோ, சொல்லுங்கள் யார்? ஆமாம், நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் இருக்கிறேன். அப்புறமா பேசுங்க.